தெற்காசியாவிலேயே முதல் முறையாக நம்ம சென்னை சாலையில இரவு நேர கார் பந்தயம் களைகட்ட காத்திருக்கு. இந்த ரேஸ்ல சென்னை டர்போ அணியின் நட்சத்திர வீரரும் முக்கியமான ரேசருமான சேத்தன் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த பந்தயம் தொடர்பான முக்கியமான விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம். முதற்கண் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு மத்தியில் இந்த ரேஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. நிறைய சர்க்கியூட்ல ப்ரொஃபஷனல் ட்ராக்ல நீங்க ரேஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கும் ஸ்ட்ரீட்ல நடக்கக்கூடிய இந்த சர்க்கியூட் ரேஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க? எங்கள் ஸ்ட்ரீட் சர்க்கியூட்ன்றது முதல் தடவை நாங்கள் கேள்விப்படல. சிங்கப்பூர் கிராண்ட் ப்ரீ, மக்காவ் கிராண்ட் ப்ரீ, மொனாக்கோ, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட் ரேசஸ் உலகம் பூரா நடந்துட்டு இருக்கு. நிறைய வருஷமாக நாங்கள் ரேசிங்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எனக்கு ஸ்ட்ரீட் ரேஸ் ஓட்டுறது இட் இஸ் அ வெரி ஸ்ட்ரீட் ரேஸ்ன்றது இட் இஸ் ஆர்கனைஸ்ட் இன் அ வெரி சிஸ்டமேட்டிக் மெத்தட். ஒரு எல்லாம் ப்ரோட்டோகால்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரீட் சர்க்கியூட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக என்னோட ஃபுல் எஃபர்ட்ஸ் இதில் போட்டுடலான்னு இருக்கேன் நான். நிச்சயமா இப்போ இந்த ஸ்ட்ரீட் ரேஸ் அதுவும் நைட்டில் நம்ம சென்னையில் நடக்கிறது, நம்ம சென்னைக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிங்கப்பூர், மொனாக்கோ அப்படின்ற ரேஸ் ட்ராக்குக்கு ஈக்குவலான ஒரு பெருமை நம்ம சென்னைக்கு கிடைக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா செஸ் ஒலிம்பியாட் அண்ட் ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப், நான் ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப்பும் போய் பார்த்துருக்கேன். வேர்ல்ட் கிளாஸ் ஈவெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இட்ஸ் பீன் கண்டக்டட் இயர். சின்ன வயசில் அந்த மாதிரி எக்ஸ்போஷர் இல்லை, அந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் இல்லை, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா ரொம்ப வருத்தப்பட்டேன். பட் இப்போது ரீசெண்டாக இருக்கிற சுச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் காம்படிஷன்ஸ் சென்னையில் நடக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. தட் இஸ் லிட்ரலி சென்னை தமிழ்நாடு இஸ் பிகமிங் அ ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல், அ ஹப் ஃபார் தமிழ்நாடு. அதுவும் மோட்டர் ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மோட்டர் ஸ்போர்ட்ஸ் 10-20 வருஷமாக இங்கே நடக்கலை. வி ஆர் டாக்கிங் அபவுட் 75 years ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் தமிழ்நாடு மட்டும். ஷோலாவரம், சூலூர் ஏர் ஸ்ட்ரிப், இங்கே எல்லாமே ரேசிங் நடந்திருக்கு. ரீசெண்டாகவும் நான் ஒரு டாக்குமெண்ட்ரியும் பார்த்துருக்கேன், எங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்துருக்கேன். ஸோ லாங் ஹிஸ்ட்ரியில் இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு அப்புறமா என் ஃபேமிலியிலையும் யாரும் ரேசிங் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் நான். நிச்சயமா இப்போ நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. அதுவும் ஸ்ட்ரீட்ல நைட்ல மக்கள் போகக்கூடிய சாலைகளா ரேஸ் தேவைதானா அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. அஸ் அ ரேசரா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமானது எங்களுடைய லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஸோ பல்வேறு சங்கடங்களை, பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த ரேஸ் தேவைதானா அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுடைய பாயிண்ட் என்ன? கண்டிப்பாக தேவைன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா வெறும் கருண் சந்தோக் அண்ட் நரேன் கார்த்திகேயன் ஃபார்முலா 1 டிரைவர்ஸாக நம்ம பார்த்துருக்கோம். நிறைய ரேஸ்கார் வீரர்கள் வர வேண்டும்னு நான் ஆசைப்படுறேன். எல்லாரும் எருங்காட்டுக்கோட்டை இல்லை கோயம்புத்தூர் போய் ரேஸ் பார்க்க முடியாது. கண்டிப்பாக நம்ம ஒரு தடவை பப்ளிக் கூட்டின்னு அவங்க கொண்டு அவங்க பார்ப்பாங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க இதுதான் மோட்டார் ஸ்போர்ட்ஸ், இவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸோட பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் தேவை. அட் த சேம் டைம் அண்ட் இந்தியாவில் இருக்கிற வி ஹேவ் த பெஸ்ட் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ். மோட்டார் ஸ்போர்ட்ஸுக்கானது தேவைப்படுற எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. அட் த சேம் டைம் தமிழ்நாடு பீயிங் த கேபிட்டல் ஆஃப் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நம்ம நடத்தலைன்னா வேறு யார் நடத்த போகிறாங்க? ஸோ கண்டிப்பாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சென்னையிலேருந்து இந்த மாதிரி ஒரு சென்னையிலேருந்து ஐ எம் பிலாங்கிங் அண்ட் ஹோம் ட்ராக்ல நான் ஓட்ட போகிறேன். ஹோம் டீமுக்குன்றது இட்ஸ் அ ப்ரௌட் ஃபீலிங் எனக்கு. நிச்சயமா தமிழ்நாடு சென்னை ரேசிங் ட்ராக் மெக்கா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரேஸ் ட்ராக், இந்த ரேஸ் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ரேஸருக்கு என்ன மாதிரியான ஒரு ஹோப் கொடுக்கும்னு நீங்கள் நம்புறீங்க? நான் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற க்ரௌடில் இந்த 8000 பேரில் அடுத்த ஃபியூச்சர் ஃபார்முலா 1 சாம்பியன் யாராக இருக்க போகிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ கண்டிப்பாக வி வில் சி இன் த ஃபியூச்சர். ஒன் டே கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு யங்ஸ்டர் ஸ்ட்ரீட் ரேஸ், நம்ம ஸ்ட்ரீட் சர்க்கியூட் ரேஸ் பார்த்து தான் நான் மோட்டிவேட் ஆகி இன்னைக்கு ரேசராக இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் வரும் கண்டிப்பாக. நிச்சயமா. கடைசி கேள்வி, நீங்கள் பேசும்பொழுது சொன்னீங்க 2 கால்களை இழந்து நான் இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோட ஒரு ரேசராக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன்னு. இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு உங்களுக்கு? உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இந்த பேரா அத்லட்டிஸாக இருந்தாலும் சரி, எல்லாமும் கிடைத்து எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய மெசேஜ் என்னவாக இருக்கும்? விடாமுயற்சி. ஒன்று முடிவு எடுத்தால் விடக்கூடாது. இன்னொன்று பவுண்டரிஸை பில்ட் பண்ணக்கூடாது மைண்டில். பண்ண முடிஞ்சால் பண்ணி பார்க்கணும். ஒரு வேளை பண்ணி பார்த்தா தானே தெரியும் முடியுமா இல்லையான்னு சொல்லி. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃபேமிலி என்னை மோட்டிவேட் பண்ணது, எல்லாமே பண்ணிப்பாரு. மரம் ஏற ஆசை இருந்ததா மரம் ஏறு, செவரு ஏறணும்னு ஆசையாக இருந்தால் செவரு ஏறுங்க. எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் நான் கலந்துக்கிட்டேன். டென்னிஸாக இருக்கட்டும், பாஸ்கெட்பாலாக இருக்கட்டும், ஃபுட்பாலும் ஆடி இருக்கேன் இதை வச்சுட்டு. ஸோ எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன் மென்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ரேஸ் காரில் உட்காரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எனக்கு நிஜமாவே அந்த கார் விட்டு இறங்குறது ரொம்ப மனசே வரல. எனக்கு சீரியஸாக எடுத்துக்கிட்டு
நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி டேஞ்சரஸாக இருக்கலாம் சேஃப்டி. நான் சொன்னேன் ஆஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தேர்ஸ் நத்திங் ஃபார் மீ டு லூஸ். இஃப் ஐ டோன்ட் ட்ரை ஐ எம் அ ஃபெயிலியர். ஸோ கண்டிப்பாக ஐவ் ட்ரைட், ஐவ் அச்சீவ் அண்ட் ஐம் கோயிங் ஆன் வித் சப்போர்ட் ஆஃப் த ஃபெடரேஷன் அண்ட் ஆர்கனைசர்ஸ். கண்டிப்பாக வந்து நான் என்னோட 100% நான் கொடுக்க போகிறேன் இந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ ஒரு ரேஸ் ட்ராக்கில் நீங்கள் போய் செக் பண்ணீங்களா, பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? நேற்று ராத்திரியும் நான் ட்ராக்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன். ரொம்ப சேஃபாக தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் இவ்வளோ ஸ்பேஷியஸாக வந்து ட்ராக்கு கட்டியிருக்காங்கன்னு நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த அளவுக்கு எங்களுக்கு நேரம் கொடுத்து இவ்வளவு கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் ஃபார். தேங்க்யூ சார்.